நம்ம இன்னைக்கு முக்கியமான ஒரு டாப்பிக்கை உங்களோடு கூட நான் பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். இன்று முதலாவது உங்களுக்கு நான் சொல்ல விரும்புகிற விஷயம், நாம் சிந்தித்து கொண்டிருக்கிற விஷயம், பிரைஸ் தி லார்ட், பெண்கள் எப்படி ஒரு வீட்டை கட்ட முடியும். இங்கு சொன்ன வசனங்களை உங்களுக்கு ஞாபகப்படுத்துகிறேன். இங்கு வசனங்கள் சொல்லும்போது சொன்னார்கள், பிரைஸ் தி லார்ட், ஸ்திரீ தன் வீட்டை கட்டுகிறாள். எந்த ஸ்திரீ? புத்தி உள்ள ஸ்திரீ தன் வீட்டை கட்டுகிறாள், மற்றவள் அவத. ஸோ அதனால தான் தெரில, பழைய காலத்தில் கவிஞர்கள் எழுதினார்கள், ஆவதும் பெண்ணாலே மனுஷன். ஐயோ, நான் அப்படி சொல்லலைங்க. ஸோ விமன் ஆர் வெரி இம்பார்ட்டன்ட் இன் த ரோல் ஆஃப் அ ஃபேமிலி. ஒரு குடும்பம் என்கிற அமைப்புக்குள்ளாக பெண்கள் மிக முக்கியமானவர்கள். ஸோ ஒரு பெண்ணுடைய ஆனர், ஒரு பெண்ணுடைய கனம் எதில் இருக்குது தெரியுமா? அவள் படித்த படிப்பிலோ அவள் சம்பாதித்ததிலோ அல்ல. உன் பிள்ளைகள் உன்னை எழும்பி பாக்கியவதி என்று சொல்வார்கள். So that is the fullness and the completeness and the pleroma of a family. ஒரு குடும்பத்துடைய முழுமை, ஒரு குடும்பத்துடைய கம்ப்ளீட்னஸ், அது ஹீப்ரூ வேர்ட் ப்ளரோமா என்ற வார்த்தை சொல்கிறாங்க. அந்த ப்ளரோமா எங்கே வருகிறது என்றால், ஒரு பெண் குடும்பத்தை கட்டி எழுப்பி அவளுடைய பிள்ளைகள் எழும்பி அவளை பாக்கியவதி என்று சொல்வது தான் அந்த பெண்ணுடைய கனம், மகிமை. அல்லேலூயா. ஸோ நான் நினைக்கிறேன், ஒரு பெண் தன்னை முழுமையாக பார்க்க வேண்டும் என்றால் பிள்ளைகளையும் காண்பாய் என்ற ஆசீர்வாதத்தை பார்க்கும்போது தான் முழுமையாக பார்க்கிறோம். ஆமென். அதானே உண்மைங்க. அப்படி உண்மைன்னு சொல்கிறவங்க ஒரு ஆமென் சொல்லாமா? பிள்ளைகளையும் காண்பாய், இஸ்ரவேலுக்கு உண்டாகும் சமாதானத்தையும் காண்பாய். ஸோ த கம்ப்ளீட்னஸ் ஆஃப் அ ஃபேமிலி, ஒரு குடும்பத்துடைய முழுமை என்பது கர்த்தருக்காக ஒரு அழகான குடும்பத்தை கட்டி எழுப்புவது தான். ஆமென். ஹல்லேலூயா. ஆகவே இந்த ஸ்லைடை பார்த்தீங்கன்னா தெரியும், women who build the home, one of the greatest callings God has given to women is to build the home. உலகத்தில் ஒரு பெரிய காலிங், அழைப்பு பெண்களுக்கு கொடுக்கப்பட்டதுன்னா வீட்டை கட்டும்படியாக தான் அழைப்பு கொடுத்துருக்கிறார். ஆமென். ஆனால் இப்போது நம்ம கொஞ்சம் ஃபெமினிசம் இதெல்லாம் வந்ததுனால நம்ம இதிலிருந்து எஸ்கேப் ஆகிறதுக்கு என்ன வழின்னு பார்க்குறது தான் இன்னைக்கு பெண்கள் அமைப்புகள். இதிலிருந்து எஸ்கேப் ஆயிடலாமா? வீட்டை பார்க்காம நான் என்னுடைய பொட்டன்ஷியல் என்ன, என்னுடைய எல்லாம் நல்லது தான். எல்லாவற்றுக்கும் மேலாக ஒரு பெண்ணை குறித்து தேவன் எதிர்பார்க்கிற விஷயம், வீட்டை கட்ட வேண்டும். அப்படியே உங்களுடைய சிந்தைக்குள்ளாக ஆதியாகம புஸ்தகத்துக்குள் கொண்டு வருகிறேன். ஜெனசிஸ் சாப்டர் 1 அங்கு விதமாய் வாசிக்கிறோம், அவர்களை ஆணும் பெண்ணுமாய் சிருஷ்டித்தார். ஜெனசிஸ் சாப்டர் 2 இவ்விதமாய் வாசிக்கிறோம், அவனுடைய விலா எலும்பிலிருந்து எடுத்து கர்த்தர் மனுஷியை உருவாக்கினார். ஜெனசிஸ் சாப்டர் 3. ஆமென். பெரிய ஒரு ஃபால். என்ன ஃபால்? ஸோ தேவனுடைய திட்டமாகிய, ப்ராஜெக்ட் ஆகிய குடும்பம் என்கிற அந்த தெய்வீக திட்டத்தினுடைய தோல்வி எங்கே வந்ததென்றால், தெய்வ திட்டத்தை விட்டு வழுகின பெண்ணால. சம்மதிக்கிறீங்களா? ஸ்தோத்திரம். If Eve has not taken that step, ஏவாள் அந்த ஸ்டெப்பை எடுக்கலைன்னா, நான் இப்போ யோசித்து பார்க்குறேன், சாரி வாங்க வேண்டிய கட்டாயம் வந்திருக்காது. புரியுதா நான் சொல்கிறது என்னன்னு? அங்கே என்ன இருக்குது? நிர்வாணி என்று உனக்கு அறிவித்தவன் யார் அப்படின்னா, அதுவரை அவங்களுக்கு நிர்வாணின்னே தெரியாது. அப்போ சாரி வாங்க நீங்கள் கட்டாயப்படுத்தியிருப்பீங்களா? நாங்கள் சோஃபாவில் உட்காந்து காத்திருக்க வேண்டிய அவசியமே இருந்திருக்காது. அல்லேலூயா. ஸோ இன்னும் நான் யோசித்து பார்க்கிறேன், அப்படி ஒரு ஏவாள் அப்படி வஞ்சிக்கப்பட்டு அந்த குடும்பம் என்கிற ப்ராஜெக்ட் விழுந்து போகாமல் இருந்ததுன்னா இன்னைக்கும் ஏவா பாட்டி உயிரோடு இருந்திருப்பாங்க. ஆமென். மரணம் வந்திருக்காது. ஸோ எவ்வளவு பெரிய ஒரு ப்ராஜெக்டினுடைய லீக்கேஜ். ஸோ நான் உங்களுக்கு சொல்ல விரும்புகிற விஷயம், உங்களை கொண்டு கர்த்தர் விரும்புகிற திட்டம் எவ்வளவு பெரிது என்பதை புரிந்து கொள்ளும்படி சொல்லுகிறேன். ஹல்லேலூயா. இட்ஸ் நாட் பிகாஸ் நீங்கள் விழுந்து போகிறவர்கள் என்றோ உங்கள் லீக்கேஜை நான் சொல்ல விரும்பவில்லை. நான் சொல்ல விரும்புகிற விஷயம், ஹவ் இம்பார்ட்டன்ட் யூ ஆர்.
எவ்வளவு முக்கியமானவர்கள் என்று சொல்ல விரும்புகிறேன். That's what Bible says. இங்க வேதத்தில் வாசிக்கும் நேரத்தில் ஆண்டவர் ஒரு பெரிய ப்ராஜெக்ட் உங்க கையில தந்திருக்கிறார். அதுதான் குடும்பம். இந்த குடும்பம் என்கிற ப்ராஜெக்டை கட்டி எழுப்பும்படி, தெய்வ சுட்டத்தின்படி கட்டும்படியாகத்தான் உங்கள் மத்தியிலே கர்த்தர் இந்த ப்ராஜெக்டை கொண்டு வந்து உங்களை ஏற்படுத்தி வைத்திருக்கிறார். இன்னைக்கு உங்களுடைய கலந்தாயுடைய ஆலோசனையுடைய நோக்கம் என்னன்னா, நீங்கள் அந்த ப்ராஜெக்டை நல்லா பண்ணணும். அல்லேலூயா. இந்த முடிச்சுட்டு போகும்போது ஒரு பிளானிங்கோட கடந்து போகணும். ஆமென். ஸோ ரெண்டாவதாக நான் இன்னொரு விஷயத்தை சொல்ல விரும்புகிறேன். Can I please the second slide? அங்கே ரெண்டாவது ஸ்லைடை நீங்கள் பார்க்கும் நேரத்தில் இப்படியாக அதை தீர்மானித்திருக்கிறேன். வாட் யூ ஆர் கால்ட் டு பில்ட். நீங்கள் எதை கட்டும்படி அழைக்கப்பட்டிருக்கிறீர்கள்? எதை கட்டும்படி அழைக்கப்படும்? ஒரு 3 வார்த்தை சொல்லியிருக்கேன். எனக்கு தெரியுதான்னு தெரில உங்களுக்கு. 3 வார்த்தை, ஆங்கில வார்த்தை ஹவுஸ், ரெசிடென்ஸ், ஹோம். ஒரு 3 வார்த்தை. ஸோ முதலாவது வார்த்தை ஹவுஸ், இன்னொன்று ரெசிடென்ஸ், இன்னொன்று ஹோம். இந்த 3 வார்த்தையுடைய விளக்கத்தை சொல்லுகிறேன். ஹவுஸ் என்ற வார்த்தையுடைய அர்த்தம் a physical building, place where people live, temporary and earthly. ஒரு கட்டிடம். ஹவுஸ் என்ற வார்த்தைக்கு ஒரு கட்டிடம். டெம்பரரிலா கொஞ்ச நாள் வாழுறதுக்கு ஒரு வீடு, ஒரு கட்டிடம். ரைட். இதுக்கும் தமிழில் வீடுங்கிற வார்த்தை தான் சொல்லப்பட்டிருக்கு. பட் ரெண்டாவது வார்த்தை ரெசிடென்ஸ். ரெசிடென்ஸ் அப்படிங்கிற வார்த்தையில் நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு ஃபார்ம் பார்த்தீங்கன்னா ரெசிடென்ஷியல் அட்ரஸ்ன்னு கேட்டிருப்பாங்க இல்லையா? இட்ஸ் கால்ட் லீகல் அட்ரஸ். உங்கள் லீகல் அட்ரஸ் எங்கே இருக்குது? உங்களுடைய ஆதார் அட்ரஸ் எங்கே இருக்குது? இதுக்கு பேர் தான் ரெசிடென்ஸ் என்ற வார்த்தை. ஆனால் மூன்றாவது ஒரு வார்த்தை ஹோம் என்ற வார்த்தையுடைய அர்த்தம் சோத்திரம், இல்லம் என்ற அர்த்தம். இல்லம். அதனால்தான் நடராஜ முதலியார் ஐயா அவர்கள் பாடினாங்க, இல்லத்தின் தலைவராய் இயேசுவிருக்கிறார். தெரியாதோ? உள்ளத்தில் நிறைந்த மறந்துட்டேனா? ஓகே, நல்ல அழகான பாட்டு. ஓகே, இல்லத்தின் தலைவர். அந்த பாட்டில் தான் பிரைஸ் தி லார்ட். இன்னொரு பாட்டில் அவர் போடுவார், இயேசு வந்த வீட்டில். அப்பாடா, கரெக்டாக பிடிச்சிட்டீங்கப்பா. ஸோ ஏன்னா இயேசு இருந்தா என்ன இல்லை? சந்தோஷம் அப்படின்னு இங்கே சொல்கிறாங்க. நீங்கள் என்ன சொன்னீங்க? சண்டை இல்லைன்ட்டீங்க. ஒரு சந்தோஷமாக ஒரு அலையிலையா சொல்லாமா? இல்லாத குடும்பங்கள் எல்லாம் கர்த்தரை மகிமைப்படுத்தலாமா? சப்பா சத்தம் குறைஞ்சிச்சே. So I want to tell you the 3 differences. The first thing is house, ஒரு வீடு. ரெண்டாவது a residence, ஒரு இருப்பிடம். மூன்றாவதாக ஒரு ஹோம், இல்லம். இப்போ இந்த எதை ஆண்டவர் கட்ட விரும்புகிறார்? ஸோ நம்ம நினச்சிட்டு இருக்கிறோம் வீடு கட்டணும், வீடு கட்டணும், வீடு கட்டணும். ஸோ பைபிள் சொல்லுகிற வீடு, இல்லம் என்பது the place of belonging, எனக்கு சொந்தமான ஒரு குடும்பம். So secondly, the place of love and emotions, அன்பு நிறைந்த, இமோஷன் நிறைந்த ஒரு குடும்பம். உங்கள் வீட்டில் அன்பு இருக்கா? உங்கள் வீட்டில் இமோஷன்ஸ் இருக்கா? சில சமைப்பாங்க, ஐயோ நான் இவ கோபப்படுற மனைவி. கோபம் இல்லைன்னா இமோஷனே இல்லைங்க. கோபம் வரணும், அன்பு வரணும். That's all. It's a part of the life. அது வாழ்க்கையினுடைய ஒவ்வொரு பகுதிகள். நம்ம நினைக்கிறது மாதிரி கோபமே இல்லாமல் ஒரு 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 வீட்டை கட்டுகிற ஒரு பெண்மணி இருந்தாங்கன்னா அவங்க உண்மையிலே சரியாக கட்ட முடியாது. உண்மைதானங்க? கோபப்படணும். பட் அன்பில்லாதவர்கள் is a love and emotions. அதே போல வேதம் சொல்லுகிறது it's a place of memories and relationships. memories, எத்தனை ஞாபகங்கள் இருக்கிறது? place of memories. நான் கடந்த நாளிலே தூத்துக்குடி போயிருந்தேன். அப்போ ஒரு பாஸ்ட் வீட்டுக்கு போயிருந்தேன். அப்போ அவருடைய வீட்டில் ஒரு விசிட்டர்ஸ் புக்குன்னு ஒன்று வச்சுருக்கார். எனக்கு ரொம்ப ஆச்சரியமாக இருந்துச்சு. அந்த விசிட்டர்ஸ் புக்கில் பாஸ்டர் ஒரு சைன் பண்ணிட்டு போங்க பாஸ்டர், என்ன வீட்டுக்கு வந்தால் சைன் பண்ணிட்டு போகிறாங்க அப்படின்னு நினச்சா அவர் சொன்னார், பாஸ்டர் தீஸ் ஆல் மெமரிஸ். ஐபிசி தமிழ்நாடு பிரசிடென்ட் எங்கள் வீட்டுக்கு வந்தார். ஐயோ சார் அப்படின்னு. பிகாஸ் இட்ஸ் ஆல் மெமரிஸ். உங்கள் வீட்டுக்குள்ளாக, குடும்பங்களுக்குள்ளாக மெமரிஸ் இருக்க வேண்டும். எத்தனை பேர் ஆமேன்னு சொல்கிறீங்க? அதுக்கு தான் ஃபோட்டோ எடுக்கிறோம். ஃபோட்டோ எடுக்கிறது மெமரிஸுக்காக தான். சரியா? ரிலேஷன்ஷிப் இருக்கணும், குடும்ப உறவுகள் இருக்க வேண்டும். அதுக்கு பேர் தான் ஹோம். அப்போ எதை கட்ட போறீங்க? நீங்கள் ஹவுஸை கட்டுறீங்களா, இல்லை ரெசிடென்ஸை கட்ட போறீங்களா, இல்லை ஹோமை கட்ட போறீங்களா? ஆமேன். கொஞ்சம் சத்தமா. எதை கட்ட போறீங்க?
ஹோம் கட்ட போகிறவங்களாம் கரங்களை உயர்த்தி ஆமென். அடுத்து நான் கொஸ்டினருக்கு வருவேன். ஸோ இப்போ நீங்கள் எதை கட்ட போகிறீர்கள்? வாட் யூ ஆர் கோயிங் டு பில்ட், அதுதான் ஆண்டவர் விரும்புகிற. நெக்ஸ்ட் ஸ்லைட். ஸோ இந்த ஹோமை எப்படி கட்டணும்? ஹவு டு பில்ட் அ ஹோம், ஒரு வீட்டை எப்படி கட்டணும்? ஒரு 3 விஷயத்தை சொல்கிறேன். சங்கீதம் 127:1 சொல்லுகிறது, கர்த்தர் வீட்டை கட்டாராகில் அதை கட்டுவிட பிரயாசம் விருதா. இப்போ உங்கள் வீடை யார் கட்டுறா? ஸோ உங்கள் வீட்டை கட்டுவதற்கு முதலாவது இன்ஸ்ட்ரக்ஷன், ஆலோசனை, give it to the hands of the Lord. தேவனுடைய கரத்தில் கொடுங்கள். ஆமென், ஹல்லேலூயா. உங்கள் வீட்டை கட்டுறதுக்கு நீங்கள் தேவனுடைய கரத்தில் கொடுங்கள். நீங்கள் ட்ரை பண்ணாதீங்க. நிறைய பேர் தோற்று போன இடம் நீங்கள் ட்ரை பண்ணி தோற்று போயிருக்கீங்க. நிறைய குடும்பத்தில் நான் ரொம்ப ஞானவான், ரொம்ப எனக்கு அறிவு இருக்குது, எனக்கு அது இருக்குது, ஞானம் இருக்குது, புத்தி இருக்குன்னு சொல்லிட்டு நீங்கள் தொடங்கின பல வாழ்க்கைகள் தோற்று போயிருக்கிறது. ஆமென், ஹல்லேலூயா. நான் கல்லூரியில் படிக்கும்போது என்னுடைய மாஸ்டர்ஸ் இன் கம்யூனிகேஷன் பண்ணும்போது என்னுடைய ரிசர்ச்சுக்காக நான் ஒரு லேடிஸ் காலேஜுக்கு போயிருந்தேன். என்னுடைய வேலை 14 நாட்கள் அந்த லேடிஸ் காலேஜுடைய செக்யூரிட்டியோடு கூட உட்காந்து போகிறவங்க வரவங்களெல்லாம் நோட் பண்ணணும். இதுதான் என் வேலை. ஸோ இப்போது அது நோட் பண்ணி அப்படி நம்ம உட்காந்துருக்கோம். அங்கே சில ப்ரொஃபஸர்ஸ் என்னோடு கூட கனெக்டடாக இருந்தாங்க, என்னுடைய ரிசர்ச்சுக்கு அவங்க மென்டர்ஸாக இருந்தாங்க. அப்போ ஒரு 3 ப்ரொஃபஸர்ஸ் எனக்கு ரொம்ப கனெக்டடாக இருந்தாங்க. என்னுடைய ரிசர்ச் யூசஸ் அண்ட் கிராட்டிஃபிகேஷன் தியரி. இப்போ இந்த யூசஸ் அண்ட் கிராட்டிஃபிகேஷன் தியரியை நான் ரிசர்ச் பண்ணும்போது இந்த 3 பேரும் பயங்கரமாக நிறைய ஃபெமினிசம்லாம் சொன்னாங்க, ரொம்ப ஹையாக எல்லாம் பேசினாங்க. எனக்கு அப்போது ஒரே சந்தேகம், இவங்க எப்படி வீட்டில் இருப்பாங்கன்னு நான் சந்தேகப்பட்டுட்டே இருந்தேன். அப்புறம் அந்த 3 பேரும் கொஞ்சம் ஃப்ரெண்ட்லி ஆகிட்டாங்கன்னு 14 நாள் ஆகிடுச்சு. டெய்லி போகிறது வர்றது அப்படி ஃப்ரெண்ட்லி ஆகிட்டோம். அப்புறம் ஒரு நாள் எல்லாருமா சேர்ந்து ஐஸ்கிரீம் பார்லர் போய் உட்காந்து பேசிகிட்டு இருந்தோம். அப்போ நான் ஒவ்வொருத்தரை கொடுத்து, மேம் ஹவ் அபவுட் யுவர் ஃபேமிலி, ஹவ் அபவுட் யுவர் சில்ட்ரன், ஹவ் அபவுட் யுவர் ஹபி அப்படின்லாம் பேசிகிட்டு இருக்கும்போது சொன்னாங்க 3 பேருமே டிவோர்ஸி. எனக்கு பயங்கர ஷாக் ஆச்சு. 3 பேருமே என்னது? டிவோர்ஸி. அப்போ எனக்கு பயங்கர ஷாக். என்னங்க ஏன் இப்படி அப்படின்னு கேட்டா, அப்போ தான் எனக்குள்ள ஒரு பெரிய ரகசியம் தெளிவாச்சு. ஃபெமினிசம் பேசுகிறவன் எல்லாம் குடும்பத்தில் வாழ முடியாதுன்னு. ஐயோ, do you understand what I say? ஃபெமினிசம் தப்பல்ல, பெண்கள் உரிமைகள் தப்பல்ல. ஆனால் நீயாக உன் குடும்பத்தை கட்டத் துவங்கினால் உன் குடும்பம் சமாதானமாக இருப்பதில்லை. எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? Let God build your home. உங்க வீட்டை கர்த்தர் கட்டுவாராக. ஆகவே தான் வேதம் சொல்ல, he is the master builder. அவர்தான் கட்டினுடைய மாஸ்டர் பில்டர். அண்ட் ஆகவே தெய்வ திட்டமில்லாத எதையும் திட்டமிடுவதற்கு நீங்கள் முனையாதிருங்கள். தெய்வ திட்டமில்லாத எதையும் திட்டமிடுவதற்கு நீங்கள் முனையாதிருங்கள். நான் சொல்ற தமிழ் உங்களுக்கு ஒரு புரியும்னு நினைக்கிறேன். So avoid pursuing plans outside the God's will. மூன்றாவது நான் சொல்ல விரும்புகிறேன், submit every burden to him. உங்க பாரத்தெல்லாம் கர்த்தர் மேல இறக்கி வைங்கள், யார்கிட்டையும் போய் இறக்கி வைக்காதீங்க. ஆமென். இளம் மனைவிகளுக்கு சொல்லுகிறேன், உங்கள் பாரத்தை உங்கள் அம்மாவிடம் இறக்கி வைப்பதற்கு உங்களுக்கு உரிமை இல்லை. Sorry to say, you don't have the rights because it's your family. உங்கள் குடும்பத்தை குறித்து பாரத்தெல்லாம் எங்க அம்மாட்ட டெய்லி ஃபோன் பண்ணுவேன். டெய்லி 10 தடவை ஃபோன் பண்ணா உன் குடும்பம் நாசமாவே போயிடும். அல்லேலூயா சொல்லாமா? ஏன்னா அம்மாவுக்கு பிள்ளை பாசம் தானே, இல்லையா? இப்போ என் மகளுக்கு ஏதோ ஒரு கஷ்டம்னு என்கிட்ட பேசினா ஒரு அப்பாவா, அதில் இந்த அப்பாக்கள் மகள்கிட்ட ரொம்ப உருகிடுவாங்க. சின்ன ஒரு விஷயம் கேட்டாலுமே அப்படியே தூக்கம் வராது, அப்படியே கண்ணெல்லாம் கலங்கிரும். ஆனால் நாங்கள் பெருசாக விராய்ப்பாக நிற்கிறது மாதிரி நின்றுக்குவோம். ஆனால் அப்பாக்கள் தான் சீக்கிரமாக அஃபெக்ட் ஆவாங்க. அம்மாக்கள் கூட அட்ஜஸ்ட் பண்ணிக்குவாங்க. அப்போ இந்த பிள்ளைகள் இதெல்லாம் சொல்லிட்டாங்கன்னா, சொல்ல தொடங்கிட்டாங்கன்னா என்ன நடக்கும்? We will be favoring our children. நம்ம பிள்ளைக்கு ஃபேவர் பண்ணுவோமா பண்ண மாட்டோமா? அப்பாக்கள் அம்மாக்கள் கை வைத்துங்க. பண்ண மாட்டேன்னு எத்தனை பேர் சொல்ல முடியும்? செய்வோம் இல்லை?
அப்ப செய்யும் போது நமக்கு மருமகன் எதிரியாக மாறுகிறானா இல்லையா? ஹலோ, எதிரியாக மாறுகிறானா இல்லையா? மருமகள் எதிரியாக மாறுகிறாளா இல்லையா? நம்முடைய கண்ணோட்டம் மாறுகிறதா இல்லையா? அடுத்த முறை இறைச்சி வைக்கும் போது இவனுக்கு டெய்லி இறைச்சி போட வேண்டாம்னு தோணுது இல்ல? பிகாஸ் நீ கட்ட வேண்டிய குடும்பத்தை நீ கட்டாம, ஆண்டவருடைய சமூகத்தில் பாரத்தை இறக்கி வைக்காம, யார்கிட்ட போய் இறக்கி வச்சோம்? அப்பா அம்மாட்ட சொல்லணும், ஐ எம் ஹாப்பி. ஒரு காலம் இருந்தது, ஃபோன் இல்லை, ஒன்றும் இல்லை. அந்த காலம் எப்படி சந்தோஷமாக இருந்துச்சு. 12 பிள்ளை, 15 பிள்ளை, 16 பிள்ளை. இப்போ ஒன்றை வச்சே அல்லாடிட்டு இருக்கிறோம். am I right or not? சரின்னு சொல்றதுக்கு மட்டும் எனக்கு ஒரு ஓகே, ரைட், தேங்க்யூ. ஸோ இப்போ ஆண்டவருடைய கரத்தில் கொடுக்கிற நேரத்தில் அன்றைக்கு நம்முடைய தாய்மார்கள் ஆண்டவருடைய சமூகத்தில் ஜெபித்தார்கள், கண்ணீர் விட்டாங்க. எதுக்கு இவங்க போய் கண்ணீர் விட்டாங்கன்னு ஒன்றும் தெரியாது. அன்றைய ஏலிகளுக்கு பார்ப்பதற்கு இவள் பிதற்றுகிறாள் என்று தோன்றினது. ஆனால் அவள் சொன்னால், நான் மனக்லேசமுள்ள ஸ்திரீ. So give everything to God. ஆண்டவருடைய சமூகத்தில் உங்கள் பாரங்களை இறக்கி வையுங்கள். இனி முக்கியமான விஷயம், ஆண்டவருடைய கரத்தில் கொடுக்கும்போது ஆண்டவருடைய சமயத்துக்கு காத்திருக்கணும். வெயிட் ஃபார் த காட்ஸ் டைமிங். ஆண்டவருடைய நேரத்துக்கு காத்திருக்கணும். நீங்க நினைச்ச நேரம்லாம் ஆண்டவர் கிரியை செய்ய முடியாது. அவருக்கு தெரியும் எப்ப எதை கொடுக்கணும்னு கர்த்தருக்கு தெரியும். எப்ப உன் வாழ்க்கையில் ஆசீர்வதிக்கணும்னு கர்த்தருக்கு தெரியும். எப்ப உன் ஜீவிதத்தில் சமாதானத்தை கொடுக்கணும்னு கர்த்தருக்கு தெரியும். வெயிட் ஃபார் த டைம் ஆஃப் த லார்ட். ஹalleluya. செகண்ட் பாயிண்ட், நீங்க ஸ்லைடை வேணா பார்த்துக்கலாம். பில்ட் அக்கார்டிங் த காட்ஸ் வேர்ட். வசனத்தின் மூலம் கட்டுங்கள். மத்தேயு 7ஆம் அதிகாரம் 24ஆம் வசனத்தில் அங்கு நமக்கு தெரிந்த சம்பவம் தான் நமக்கு தெரிந்த சம்பவம். மணலின் மேல் கட்டுகிறவனை குறித்து வாசிக்கிறோம், கற்பாரின் மேல் கட்டுகிறவனை குறித்து வாசிக்கிறோம். அதுக்கு கொடுக்கப்பட்ட டெஃபினிஷன் என்ன தெரியுமா? கர்த்தருடைய வேதத்தின்படி பாறையாகிய கிறிஸ்துவின் மேலே கட்டப்பட வேண்டும். அப்படின்னா லிசன் டு காட்ஸ் வாய்ஸ். தேவனுடைய சத்தத்துக்கு கேட்டு கட்டணும். ஆமென், அல்லேலூயா. தேவனுடைய சத்தத்தை கேட்டு கட்டணும். நான் டெய்லி தெய்வ சத்தத்தை கேட்க விரும்புகிறேன் என்று சொல்லுகிற தாய்மார்கள் ஆண்டவருக்கு நன்றி செலுத்தலாமா? I would hear the voice of the Lord. Lord, what shall I do? நான் என்ன செய்ய வேண்டும்? Obey his teachings. அவர் உங்களுக்கு கொடுக்கிற ஆலோசனைகளுக்கு கீழ்ப்படியுங்கள். அல்லேலூயா. ஏவாளை பார்த்து ஒரே ஒரு விஷயம் தான் ஆண்டவர் சொன்னார். என்ன? தோட்டத்தின் நடுவில் இருக்கிற விருட்சத்தின் கனியை புசிக்க கூடாது. நான் அடிக்கடி சொல்லுகிற ஒரு விஷயம் உண்டு. ஏவாள் அந்த கனியை புசித்தது பாவமா, புசிக்க கூடாது என்று சொன்னதை புசித்தது பாவமா? கேள்வி புரிஞ்சுதா? ஏவாள் அந்த கனியை புசித்தது பாவமா, இல்ல புசிக்க கூடாது என்று விலக்கினதை புசித்தது பாவமா? கனியில ஒன்றும் இல்லை. எஸ், ஆண்டவர் படைச்சதெல்லாம் சேம் தான். தட்ஸ் குட், தட்ஸ் ஆல். நல்லது என்று கண்டார், எல்லாம் நல்லதுன்னு கண்டார். ஆனால் எங்கே தான் பிரச்சனை? எதையெல்லாம் கர்த்தர் விலக்கினாரோ அதை விலக்குனதை நீ கர்த்தருக்கு கீழ்ப்படியாமல் செய்வது தான் பாவம். அங்கே தான் பிரச்சனை வந்துச்சு. The start the problem is disobedience. ஆகவே தான் 1 கொரிந்தியர் 15ஆம் அதிகாரத்தில் வரும்போது இயேசு கிறிஸ்துவை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது, முதல் ஆதாமுடைய கீழ்ப்படியாமையினாலே இரண்டாம் ஆதாமுடைய கிறிஸ்துவுடைய கீழ்ப்படிதல், obedience. கீழ்ப்படிதல் உள்ள மனைவிகள் எல்லாம் ஒரு அலையிலையா சொல்லாம சத்தமா நான் கண்ண முடிக்கிறேன். சோத்திரம். உலகம் திரும்பி பார்த்த திருமணங்களிலே உலக ரெக்கார்டில் அதிகமாய் எழுதப்பட்ட திருமணம் சார்ல்ஸ் டயானா திருமணம். அந்த திருமணத்தினுடைய அந்த ப்ரோக்ராம் ஷீட்டை பிளான் பண்ணும்போது டயானா அன்றைய இருந்த சாப்ளின்ட்ட ஒரு ரிக்வெஸ்ட் வச்சாங்க. நான் கீழ்ப்படிவேன் என்ற வார்த்தையை என்னுடைய வெட்டிங் ஓவிலேருந்து எடுக்க வேண்டும். என்னுடைய வெட்டிங் ஓவிலேருந்து எது எடுக்கணும்? கீழ்ப்படிவேன். ஸோ அவர்கள் எடுத்துக்கொண்டார்கள். அதுக்கப்புறம் அவர்களுடைய மகனுடைய திருமணத்திலையும் அது எடுக்கப்பட்டது. 2வது மகனுடைய திருமணத்தில்
2 குடும்பத்துடைய நிலைமைகளும் நமக்கு சரித்திரம் நீட்டாக சொல்லுகிறது. டயனா உலகத்தில் அழகி, அவங்களை குறித்து எல்டன் ரோஸ் பாடும்போது பாடுறாங்க, குட் பை இங்கிலாந்து ரோஸ் அப்படின்னு பாடுவான். இங்கிலாந்துடைய ரோஸ் செத்து போனப்போ எல்டன் ராய் பாடின பாட்டு, குட் பை இங்கிலாந்து ரோஸ், இங்கிலாந்துடைய ரோஸே குட் பை. அவருடைய மரணத்தை குறித்து நான் ஒரு டாக்குமெண்ட்ரி பார்த்துட்டு இருந்தேன். அவர்கள் கடைசியில் அந்த ஷாக்கில், இந்த கார் ஆக்சிடென்ட் ஷாக்கில் ஓடி வந்த போலீஸ்கிட்ட கேன் ஐ கெட் a water அப்படின்னு கேட்டாங்களாம். அவன் தண்ணி கிடைக்குமான்னு கேட்டாங்களா. பட் த போலீஸ் வாஸ் நாட் கிவன். போலீஸ் கொடுக்கல, ஏன்னா ப்ரோட்டோகால். அவங்க பிரின்சஸ், அவங்களுக்கு தண்ணி கொடுக்கணும், அதுக்கான ஒரு ப்ரோட்டோகால் இருந்துச்சு, கொடுக்க முடியல. தண்ணி கிடைக்காம செத்து போனாங்க. கீழ்ப்படிதல் கர்த்தர் கனப்படுத்துகிறார். கீழ்ப்படிதலை கர்த்தர் கனப்படுத்த, இதுதான் வேதம் சொல்லுகிறது, obey to the word of God. கர்த்தருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படியுங்கள். build on the rock of the church, Christ, கிறிஸ்து என்னும் பாறையின் மேல் கட்டுங்கள். வேதத்தில் வாசிக்கிற நேரத்தில் முப்புரி நூல் அறாது, எல்லா கல்யாணத்துக்கும் சொல்லுவாங்க. எத்தனை பேருக்கு அதுக்கு அர்த்தம் தெரியும்னு தெரில. முப்புரி நூல் அறாது, இதை கேட்டிருக்கவங்க எத்தனை பேர் இருக்கீங்க? முப்புரி நூல் அறாது. 3வது நூல் எது? கிறிஸ்து. ரைட். அப்படி இருப்பாரா? நடக்குதா? 2 நூலே ஒன்றா இல்லை, இதுக்கப்புறம் 3வது நூலை எங்கேட்டுக்கு ஒன்றாக்குறது? வேதம் சொல்லுகிறது கிறிஸ்து என்கிற பாறையின் மேல் கட்டுங்கள். ஸோ how you can build the house? உங்கள் வீட்டை எப்படி கட்ட முடியும்? முதலாவது, give it into the hands of the Lord, தேவனுடைய கரத்தில் கொடுங்கள். 2வது, build according to the God's word, தேவனுடைய வார்த்தையின்படி கட்டுங்கள். 3வது, அது முக்கியமான வசனம், அதை எடுத்துக்கோங்க. நீதிமொழிகள் 24:3-4 வசனம் யாராவது வாசிக்கலாமா? நீதிமொழிகள் 24:3-4. போதும். ஸோ ஃபர்ஸ்ட் திங், கொஞ்சம் அப்படியே வெயிட் பண்ணுங்க சிஸ்டர், ஐ வில் கம் டு யூ. ஸோ முதலாவது விஷயம், வீடு எதனால் கட்டப்படணுமா? சத்தமாக சொல்லாமா? ஞானம்னா என்னங்க? அப்படியா? கர்த்தருக்கு பயப்படுதலே ஞானத்தின் ஆரம்பம். ஞானம்னா என்னது? இல்லை. சாமுவேல் ஜபிக்கும்போது சொல்றான், நன்மை தீமை இன்னதென்று வகையறுக்கும் ஞானத்தை தாரும். அப்ப ஞானம் என்னது? நல்லது கெட்டது எதுன்னு தெரிஞ்சு செய்யறது. ஆமென். இதுதான் ஞானம். wisdom is discerning the right and the wrong. so first thing, வீடு எதனால, இப்ப வாசிங்க சிஸ்டர், வீடு போதும். இப்ப வீடு எதனால கட்டணும்? ஞானம் என்னது? நன்மை தீமை இன்னதென்று வகையறுக்கும் ஞானம். இந்த ஞானம் உள்ளவர்களாம் கரங்களை உயர்த்தி கர்த்தரை மகிமைப்படுத்தலாமே. நாங்கள் பேதைகளப்பா ஆண்டவரே, நாங்கள் புறாக்கள். தேவன் விரும்புகிற விஷயம் ஞானத்தை விரும்புகிறார். 2வது வாசிங்க. விவேகத்தினாலே நிலைநிறுத்தப்படும். so established by understanding. இங்கிலீஷ்ல அந்த வார்த்தை அண்டர்ஸ்டாண்டிங். விவேகத்தினாலே நிலைநிறுத்தப்போ, விவேகம் என்னது? ஹலோ சொல்லுங்களேன், விவேகம் என்னது? ஞானம் தான் தெரியல, விவேகம் எப்படிங்க? புரிந்து கொள்ளும் தன்மை. பரவாயில்லையே, கொஞ்சம் கிட்டத்தட்ட ரைட். இன்னும் கொஞ்சம் கூட அதில் இருக்குது. விவேகம் என்பது ரிலேஷன்ஷிப்ஸ், அதாவது ஒருவருக்கொருவர் இருக்கிற அந்த ரிலேஷன்ஷிப், யூனிட்டி அண்ட் ஸ்டெபிலிட்டி பை அண்டர்ஸ்டாண்டிங். புரிந்து கொள்வதனாலே வருகிற ரிலேஷன்ஷிப்ஸ், ஐக்கியம், ஸ்டெபிலிட்டி. எதனால? புரிந்து கொள்வதனால. பொதுவாக இந்த புருஷர்களுக்கு ஒரு பெரிய வேதனை உண்டு. இது மாதிரி ஒரு மீட்டிங் புருஷர்களுக்கு வச்சா நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். ஏன்னா உங்களுக்கு தான் வேதனைன்னு நினச்சிட்டு இருக்கீங்க, எங்களுக்கு பயங்கர வேதனை உண்டு. ஸோ புருஷர்களுக்கு என்ன வேதனைன்னா, புரியவே முடியாது. உங்களை என்ன புரிஞ்சிக்க முடியும்? என் புருஷன் புரிஞ்சுக்கிட்டாருன்னு தைரியம் உள்ளவங்கலாம் கரங்களை வச்சு ஒரு ஆமேன்னு சொல்லாமே. உண்மையா பொய்யாங்க? உண்மையா பொய்யா? மேடையில் இருக்கவங்களுக்கு சொல்லுங்க, புரிஞ்சுக்கிட்டாங்களா? பிரமிளா சொல்லிட்டா இல்லைன்ட்டா.
நிறைய முயற்சி செய்து கொண்டிருக்கிறோம். எதுக்கு அழுவீங்க, எதுக்கு மூஞ்சிய கோணி வச்சுட்டு இருக்கீங்க, எதுக்கு இப்படி இருக்கீங்கன்னு யாருக்குமே உண்மைதானுங்க, உண்மைதானே. இங்கே தான் விவேகம் செயல்படணும், இங்கே தான் அண்டர்ஸ்டாண்டிங் வரணும், இங்கே தான் குடும்பத்தை கட்டுவதற்கு விவேகம் அவசியம், ஞானம் அவசியம். ரெண்டாவது விவேகம் அவசியம். மூன்றாவது வாசிங்க சிஸ்டர். அறிவினாலே, அறிவு என்ற வார்த்தையுடைய நாலேஜ், நாலேஜ். அறிவு எப்படி உண்டாகும்? சைக்காலஜியில் சொல்லுவாங்க கொக்னிஷன் என்ற வார்த்தை சொல்லுவாங்க. கொக்னிஷன் என்ற வார்த்தைக்கு இன்னொரு வார்த்தை சொல்லுவாங்க டாபுலா ரைசா அப்படின்னு சொல்லுவாங்க. டாபுலா ரைசா என்ற வார்த்தையுடைய அர்த்தம் நம்முடைய பிளாங்க் ஸ்லேட், இந்த மரமண்டைக்கு பிளாங்க் ஸ்லேட்டில் நம்ம பார்க்குற விஷயங்கள், நம்முடைய ஐம்புலன்களில் நம்ம எவைகளெல்லாம் பார்க்கிறோமோ, எவைகளெல்லாம் நாம் அனுபவிக்கிறோமோ, அவைகளெல்லாம் அறிவுகளாக பதிகிறது. ஒரு பிள்ளை பிறந்த உடனே அம்மா பேசுகிற மொழியை அந்த பிள்ளை என்ன பண்ணுது? கற்றுக்குது. எப்படி? அதுக்கு பேர் தான் அறிவு. தட்ஸ் கால் பட்டறிவு. ஆகவே தான் சொல்வார்கள் எக்ஸ்பீரியன்ஸ் இஸ் த மாஸ்டர் டீச்சர். நம்முடைய மாஸ்டர் டீச்சரே அது பட்டறிவு தான். அறிவுனால நம்முடைய அறைகள் நிரம்பி இருக்கணும். அல்லேலூயா. தெரியாத விஷயத்தையும் தெரிஞ்சது மாதிரி பண்ணி ஃப்ளாப் ஆகிடக்கூடாது வீட்டில். சோத்திரம். அல்லேலூயா. எனக்கு ஒரு சின்ன ஜோக். என்னுடைய ஃப்ரெண்டு கல்யாணம் ஆகி புதுசாக வந்தான். எங்களுக்கு பிரியாணி செய்ய தெரியாது தான், ஆனாலும் ஒரு ஆசை பிரியாணி செய்து கொடுக்கணும்னு. பிரியாணி எல்லாம் அப்போ யூடியூப்லாம் இல்லை, ஏதோ ஒரு புக்கெல்லாம் பார்த்து பிரியாணியை செய்து எல்லாம் சமைச்சு வச்சாச்சு. ஆனால் உப்பு போடலை, உப்பு போடலை. ஆனால் பிரியாணி செய்து வச்சாச்சு. பிரியாணி செய்து எல்லாம் சமைச்சு கொண்டு வந்து இது பண்ணி பார்த்தா, சாப்பிட்டு பார்த்தா என்ன இல்லை? உப்பு இல்லை. இது தெரியாததை தெரிஞ்சது மாதிரி. ஓகே, அதுக்கப்புறம் இனி இப்போ எப்படி போடுறது அப்படின்னு பார்த்த அப்போ ஒரு டயலாக் சொன்னாங்க. சொன்னாலும் பின்னால் இருக்குது. ஒரு டயலாக் சொன்னாங்க. என்னன்னா, பரலுப்பை தண்ணியில் கரைச்சி அதை அப்படி விடணும்னு. இது என்ன ஆகி போச்சு? ஒரு சைடு பயங்கர உப்பு, இன்னொரு சைடு உப்பு இல்லை. ஸோ what I want to say is, அறிவு நம்முடைய வாழ்க்கையில் நம்முடைய பிள்ளைகளை வளர்ப்பதற்கு, நம்முடைய குடும்பங்களை நடத்துவதற்கு சகலத்திற்கும் அறிவு அவசியம். அதை கற்றுக்கொள்ள உங்களுடைய இருதயம் திறந்ததாக இருக்கணும். அல்லேலூயா. இந்த நேரம் முடிய போகுது. நான் முக்கியமான பாயிண்ட்டுக்குள்ளே வர்றேன். ஸோ அடுத்த ஸ்லைட். ரோல்ஸ் ஆஃப் விமன் இன் பில்டிங் த ஹோம். ஒரு வீட்டை கட்டுவதில் பெண்களுடைய ரோல், ஒரு 7 ரோலை சீக்கிரமாக சொல்லிட்டு போகிறேன். பைபிள்லேருந்து தான் 7 ரோல் சீக்கிரமாக நம்ம யோசிக்கலாம். முதலாவது ரோல், நான் அப்படி வசனத்தை மட்டும் சொல்கிறேன், குறித்து வச்சுக்கோங்க. ஒருவேளை படிக்க டைம் இருக்குமான்னு தெரில. நீதிமொழிகள் 31ஆம் அதிகாரம் 10 முதல் 31 வரை வசனங்களை வாசிக்க நேரத்தில் ஒரு அழகான ரோலை குறித்து பார்க்குறோம். இங்கே நான் இதுக்கு தலைப்பு கொடுக்குறேன், விர்ச்சஸ் உமன், உத்தமமான பெண். உத்தமமான பெண். வேதத்தில் ரூத்தை குறித்து இவ்விதமாய் வாசிக்கிறோம். இனி இந்த அதிகாரத்தில் நீங்கள் வீட்டில் போய் வாசிச்சு பாருங்க, ஒரு உத்தமமான பெண்ணுடைய வரிசையை என்னெல்லாம் இருக்கும்னு சொல்லியிருக்கு. நீங்கள் அது குணசாலியான ஸ்திரீன்னு பேர் கொடுக்கலாம், பட் வாட் எவர் இட் மேபி, உத்தமமான பெண்ணுடைய வாழ்க்கையினுடைய என்னெல்லாம் இருக்கணும். உத்தமம், விர்ச்சஸ் என்ற விஷயம் குறிப்பாக நேர்மை, பக்தி, உழைப்பு, இரக்கம், இவைகளெல்லாம் கூட இருக்கணும். அதுதான் இங்கிலீஷில் 2 வார்த்தை நான் போட்டிருக்கிறேன், உங்களுக்கு தெரியுதான்னு தெரில. இன்டெக்ரிட்டி அண்ட் காட்லி கேரக்டர். இன்டெக்ரிட்டி, இன்டெக்ரிட்டி ரொம்ப முக்கியமான விஷயம். ரெண்டாவது டிலிகன்ஸ் அண்ட் ரெஸ்பான்சிபிலிட்டி. டிலிகன்ஸ் அண்ட் ரெஸ்பான்சிபிலிட்டி. மூன்றாவது ஃபெய்த்ஃபுல்னஸ் அண்ட் கம்பேஷன். உண்மையும் மன உருக்கம். நான்காவது பில்ட்ஸ் ட்ரஸ்ட் அண்ட் ஸ்டெபிலிட்டி. ட்ரஸ்ட், நம்பிக்கை தன்மையும் ஸ்டெபிலிட்டியும் இருக்கணும். இதுதான் ஒரு உத்தமமான பெண்ணை குறித்து வேதம் சொல்லுகிறது. ஆமென். இதை குறித்து வருகிற செஷன்ஸில் உங்களுக்கு டீட்டெயிலாக பல காரியங்கள் சொல்லுவாங்க. ஸோ ஐ டோன்ட் வாண்ட் டு கோ இன்சைட். நான் அந்த 7 கேரக்டரை மட்டும் சொல்கிறேன். செகண்ட் கேரக்டர், நீதிமொழிகள் 14ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்தில் வாசிக்கும்போது அங்கு வாசிக்கிறோம்,
புத்தி உள்ள ஸ்திரீ. ஸோ வைஸ் விமன். முதலாவது சொன்னேன் உத்தமமான பெண், ரெண்டாவது ஞானமுள்ள பெண். ஞானமுள்ள பெண். வேதத்தில் அபிகாயிலை குறித்து வாசிக்கிறோம், தெபோராவை குறித்து வாசிக்கிறோம். இங்கே ஒரு 4 பாயிண்ட் சொல்கிறேன். டிசர்ன்மெண்ட் அண்ட் விஸ்டம் அப்படின்னா எது சரி எது தப்பு என்ற டிசர்ன்மெண்ட், டிஸ்கிரிஷன் உள்ள ஒரு பெண்மணி. ரெண்டாவது a peacemaker during conflicts. பிரச்சனை வர்ற நேரத்தில், குடும்பத்தில் சண்டை வர்ற நேரத்தில் அதை சமாதானம் பண்ணுகிறவர்கள், அப்படியே கொளுத்தி விடுகிறவர்கள். சோத்திரம். அல்லேலூயா. நான் இவ்வளவெல்லாம் ராத்திரி ஃபுல்லாக சொன்னேன், நீங்கள் இப்போ 2 வார்த்தை கேட்டுட்டு வந்தியா உங்கள் அம்மாட்ட? மனசிலாச்சா? ராத்திரி ஃபுல்லாக சொன்னேன், நீங்கள் எவ்வளோ தான் கேட்டீங்க? அவர் வேற இல்லை, நான் வேற என்ன பண்ண முடியும், நீ சும்மா இரு அப்படின்னு சொல்லி பார்த்தா கேட்க மாட்டீங்க. அப்படியே அவர் இறங்கி போயிடுவார். அப்புறம் பாஸ்டர் இவர் வீட்டில் ஒன்று இருக்குது இல்லை கேட்டீங்களா? எங்களுக்கு அடுத்து அவர் ஏன் இருக்கல? பைபிள் என்ன சொல்லுது சொல்லுங்களேன். ஒரு அழகான வார்த்தை சொல்லுது. சொல்ல மாட்டீங்கன்னா நான் சொல்ல மாட்டேன், நீங்களே புரிஞ்சுக்கோங்க. என்ன வார்த்தை? சிஸ்டர் சொல்கிறாங்க, கேட்டுக்கோங்க. ஸோ திஸ் இஸ் வாட் ஆண்டவர் சொல்லுகிறார். ஞானமுள்ள ஸ்திரியாக, சவுண்ட் ஜட்ஜ்மெண்ட், சரியான விஷயத்தை ஜட்ஜ் பண்ணுகிறவர்களாக, என்கரேஜஸ் ரைச்சஸ் டிசிஷன், நீதியான விஷயங்களை என்கரேஜ் பண்ணுகிறவர்களாக, அப்படி இருக்கிற ஞானமுள்ள பெண்களாக இருக்க வேண்டும். 3வது ஃபெய்த்ஃபுல் உமன், உண்மை உள்ளவர்களாக. லூக்கா 1ஆம் அதிகாரம் 38ஆம் வசனத்தில் வாசிக்கிற நேரத்தில் மரியாளை குறித்து வாசிக்கிறோம், இன்னும் அன்னாவை குறித்து வாசிக்கிறோம். அவர்களெல்லாம் ஆண்டவருக்கு பயபக்தி உள்ளவர்களாக இருந்தார்கள். தேவனிடத்தில் சார்பில் ப்ரேயர் அண்ட் டிபெண்டன்ஸ் எல்லாவற்றுக்கு ஜபிக்கிறவர்களாக இருந்தார்கள். பிரிசிவரன்ஸ் அண்ட் ட்ரையல்ஸ், பிரச்சனை வரும்போதெல்லாம் பொறுமையோய் காத்து கொண்டார்கள். வீட்டில் எல்லாத்துலேயும் ஸ்பிரிச்சுவல் இன்ஃப்ளூவன்ஸை கொண்டு வந்தாங்க. அந்த பெண்மணி தான் பிரைஸ் தி லார்ட் உண்மையுள்ள ஸ்திரீ. 3வது நான் சொல்கிற கேரக்டர் எஸ்தர். 4ஆம் அதிகாரம் 14ஆம் வசனத்தில் வாசிக்கிற நேரத்தில் எஸ்தரை குறித்து, ராகாபை குறித்தெல்லாம் வாசிக்கும்போது கரேஜியஸ், தைரியமுள்ள பெண். ஆமென். ரொம்ப முக்கியங்க. ஒரு குடும்பத்துக்கு உங்களுக்கு ஒரு ரகசியம் சொல்லட்டுமா? உங்களை விட உங்கள் புருஷன் தைரியசாலி, தைரியம் குறைந்தவர். சம்மதிக்கிறீங்களா? ஐயோ. சைக்கலாஜிக்கலி men are mentally weak. Men are not mentally strong. Men are mentally weak. Women are strong. 2 வயசு டிஃப்ரென்ஸ் இருக்குங்க மென்டல் ஏஜில். அதனால தான் 2 வயசு குறைஞ்ச பொண்ணை பாருங்கன்னு சொல்கிறது. So men are mentally weak. ஒருவேளை ஈக்குவலாக பண்ணிட்டீங்கன்னா நீங்கள் அடிச்சு, நீங்களாம் அப்படி இல்லை, நல்லவங்க. குறைவா பண்ணிட்டீங்கன்னா உட்கார்டா அப்படின்னு மிதிச்சிடுவீங்க. அதனால பாவம் பார்த்து தான் பழையவங்க ஒரு பேர் வச்சுருக்காங்க, ஒரு 2 வயசு குறைச்சி பார்த்துருங்களேன். பிகாஸ் சைக்கலாஜிக்கலி தட்ஸ் த ஃபேக்டர். ஸோ கரேஜியஸாக இருப்பது பெண்கள் தான். உண்மைதானே? நான் ஒரு எக்ஸாம்பிள் சொல்கிறேன். நான் என் லைஃப்பில் சொல்கிறேன். என் ஒய்ஃப் வந்துட்டாங்க, வரும்னால சொல்லியிருந்தா பரவாயில்ல, இப்போ கொஞ்சம் பயந்துடக்கூடாது. ஸோ நான் காலேஜ் ஃபஸ்ட் இயர் படிக்கும்போதே கார் ஓட்ட படிச்சிட்டேன். கார் ஓட்டுவேன். ஸோ கார் ஓட்டிகிட்டு வரும்போது ஒரு முறை ஒரு கார் ஒரு விருதுநகர் பக்கத்தில் வர நேரத்தில் ஹிட் ஆகி அந்த பேரிகார்டெலாம் தூக்கி போட்டுச்சு. அதுக்கப்புறம் எங்கள் அப்பா ஸ்ட்ரிக்ட் ஆர்டர், தொடக்கூடாது. அப்போது 89லேருந்தே கார் வீட்டில் இருக்குது, ஆனால் கார் தொட விட மாட்டார், கார் ஓட்டக்கூடாது அப்படின்ட்டு. சரின்னு கார் ஓட்டாமல் அப்படி போயிட்டு இருந்தது லைஃபு. 2011 அப்பா இறந்து போகிறாங்க. அப்பா இறந்த 3வது நாள் எங்களுக்கு ஓட்டிகிட்டு இருந்த ஒரு சகோதரர் சொல்கிறாரு, இனி நான் வரல, இனி எனக்கு சம்பளம் கொடுக்க அளவுக்கெல்லாம் உங்களால் இருக்க முடியாது அப்படின்ட்டார். அப்போ எனக்கு என்ன பண்ண, கார் இருக்குது, காரை ஓட்டுறதுக்கு ஆள் இல்லை. சரி, லைசன்ஸும் எல்எல்ஆர்லாம் போட்ட நேரமே. இப்போது நான் உடனே போய் ஒரு டிரைவிங் ஸ்கூலில் போய் லேர்னிங் போட்டேன்.
லேர்னிங் போட்டுட்டு ஓட்டுறதுக்கு ஒரு பயம். ஃப்ரெண்டில் வண்டி வந்தால் என்ன பண்ணுறது, ஏன்னா ரொம்ப வருஷம் ஆச்சு ஓட்டி. அப்போ என் ஒய்ஃப் சொன்னால் ஒரு நாள், நம்ம நாரூரை போயிட்டு வருவோம், பிள்ளைய வீட்டில் விட்டுட்டு போவோம், வாரது போல் பார்த்துக்கலான்னா. நாங்கள் 2 பேரும் வண்டி எடுத்துகிட்டு நாரூர் வந்தோம். மெதுவாக கொஞ்சம் கொஞ்சமாக வந்தோம். அதுக்கப்புறம் இப்போ எத்தனையோ லட்சக்கணக்கான கிலோமீட்டர் வண்டி ஓட்டிட்டேன். அந்த ஒரு நாள் தைரியம் இல்லைன்னா நான் இன்றைக்கும் கார் ஓட்டியிருக்க மாட்டேன். இதில் ஒரு பெரிய ஆள், உங்கள் தலைவி ஒருத்தங்க இருக்காங்க, என்கிட்ட சொன்ன டயலாக் என்ன தெரியுமா, எல்லாருக்கும் எல்லாம் வராது, நீ எல்லாம் நடக்கணும்னு நினைக்காத. இந்த பெண்கள் பயங்கர எதிரிங்க. ஸோ கரேஜியஸ், தைரியம் உள்ள பெண்மணியாக இருக்கணும். ஓகே, ஸோ அடுத்து ஐ வாண்ட் டு டெல் யூ 5th, 5ஆவதாக ஹாஸ்பிட்டபிள் விமன், விருந்தோம்பும் பெண். ஹல்லேலூயா. 10 பேர் உங்கள் வீட்டில் வந்துட்டாங்க, சமைச்சு கொடுப்பேன்னு சொல்கிறவங்க மட்டும் ஒரு ஆமேன்னு சொல்லுங்களேன். ஆப்பாடா, இவங்கெல்லாம் நம்ம வீட்டில் இருந்தால் சந்தோஷமாக இருக்குமே. விருந்தோம்பும் பெண்மணி. ஸோ தட்ஸ் இம்பார்ட்டன்ட். ஹாஸ்பிட்டபிள், வேதத்தில் வாசிக்கும் போது மார்த்தாவை குறித்து வாசிக்கிறோம், லிடியாவை குறித்து வாசிக்கிறோம். இவர்கள் எல்லாரும் சர்வீஸ் மைண்டடாக இருந்தார்கள், வெல்கம் பண்ணாங்க, மற்றவர்களுக்கு எல்லா காரியத்திலும் இருந்தார்கள். ரோமர் 12:13 நோட் பண்ணி வச்சுக்கோங்க. ரோமர் 12:13 வீட்டில் போய் வாசிக்கோங்க. ரோமர் 12:13 அங்கே வாசிக்கிறோம். அடுத்து ஒரு கேரக்டர், 6ஆவதாக ரோமர் 16ஆம் அதிகாரம் 1-2 வசனங்களில் ஒரு கேரக்டரை பார்க்குறோம். அந்த கேரக்டரை குறித்து வாசிக்கிற இடத்துல லீடர் அண்ட் மினிஸ்டர், ஒரு லீடராக அல்லது வழிநடத்தும் ஊழியம் செய்கிற பெண்மணிகளாக. ஸோ சர்வன் லீடர்ஷிப். ஃபெபையாளை குறித்து வாசிக்கிறோம், பிரிஸ்கில்லாவை குறித்து வாசிக்கிறோம், தெபோராளை குறித்து வாசிக்கிறோம். எங்கள் எல்லாம் லீடர்ஷிப், நிறைய தலைமைத்துவம். பெண்களுக்கு நிறைய பொட்டன்ஷியல் உண்டுங்க, தலைமைத்துவ பொட்டன்ஷியல் நிறைய உண்டு. இன்றைக்கு இந்த பெண்கள் ஊழியத்தை உங்களுக்கு இவ்வளவு எல்லாரையும் கூட்டி சேர்த்து இந்த காரியத்தெல்லாம் பண்ணி எங்களையும் மெனக்கெடுத்தி எல்லாம் பண்ணுறதுக்கான தலைமைத்துவம் அவர்களுக்கு இருக்கிறது. ரைட், தட்ஸ் a லீடர்ஷிப் இல்லையா? பட் அந்த லீடர்ஷிப் உள்ள பெண்களாக கர்த்தருக்கு பயன்படுகிறவர்களாக இருக்க வேண்டும் என்று கர்த்தர் விரும்புகிறார். 7வது நீதிமொழிகள் 21:9 அந்த வசனத்தை மட்டும் வாசிங்க சிஸ்டர். 21:21-9. இந்த விமன், இந்த பெண், நான் இதுக்கு விளக்கமே சொல்லலை. சோத்திரம். இப்போ எத்தனை விதமான பெண்களை சொன்னேன்? 7. 7வது பெண், எங்களுக்கு காலேஜில் கொஸ்டின் கொடுக்கும்போது சொல்லுவாங்க, select 5 questions and the 7th question is important சொல்லுவாங்க. 7th question must question. 7 கேள்வி இருக்கும், 5 கேள்வி எழுதணும், ஒரு கேள்விக்கு 20 மார்க்கு. ஆனால் 7வது கேள்வி அதே மாதிரி நான் சொல்கிறேன், 7th character is very important to see. ரொம்ப முக்கியமான விஷயம். ஸோ இதுக்கு நான் கொடுத்திருக்கிற பேர் foolish, புத்தி இல்லாத பெண்மணி. சண்டை, குவாரலிங், ஸ்ட்ரைஃப், லேக் ஆஃப் விஸ்டம், இப்படிப்பட்ட 7 விதமான பெண்மணிகளை வேதம் சொல்லுகிறது. நீங்கள் இன்னும் சில கேரக்டர் நீங்கள் எடுத்துக்கலாம். ஆனால் இப்போ 7 கேரக்டர் நான் கண்டுபிடிச்ச 7 கேரக்டர். அடுத்த ஸ்லைட் போடலாம். ஸோ வெயிட் அந்த ஸ்லைட் போடுறது வெயிட் பண்ணுங்கள். இப்போது நான் ஒரு சின்ன விஷயம் பண்ண போகிறேன். என்னுடைய டாக்குக்கு முடிவுக்கு வரேன். ஒரு சின்ன கொஸ்டினர், நீங்கள் எல்லாத்தையும் டிக் பண்ணலாம். ஓகே, பென் இருக்குல்ல, பென் இருக்கா? பக்கத்தில் வாங்கிக்கோங்க, வேணா ஒரு டிக் பண்ணுங்கள். ஜஸ்ட் ஒரு சின்ன கொஸ்டினர், சீக்கிரமாக கொடுங்க. அப்படி ஒரு 10 கொடுத்துருங்க. ரைட், இப்போது நாம் எப்படி வீட்டை கட்ட வேண்டும் என்பதை தியானிக்க போகிறோம். அப்படி கொஞ்சம் கொஞ்சமாக அங்கே சீக்கிரமாக ஷேர் பண்ணுங்கள். ரைட், ஆல்ரைட். சீக்கிரமா. ஓகே, இப்போ நான் வாசிக்கும்போது மட்டும்தான் டிக் பண்ணும், சரியா? மற்ற நேரம் டிக் பண்ணக்கூடாது. நான் வாசிக்கும்போது டிக் பண்ணும். 5 minutes.
ஆல்ரைட், கொஸ்டின் வாங்கிட்டீங்களா? இப்போ உங்கள் பெயர் இந்த டேட் வேணால் எழுதிக்கங்க. பிகாஸ் உங்களுக்கு ஒரு தீர்மானத்துக்காக நீங்கள் தான் வச்சுருக்க போகிறீங்க. உங்களுடைய பேர் எழுதிக்கோங்க. கேன் யூ கெட் சம் வாட்டர்? அது தண்ணி இருக்கும், அந்த தண்ணி எடுத்துட்டு வாமா. தேங்க்யூ. ஓகே, ஸோ இப்போ பேர் எழுதிட்டீங்களா? இப்போ முதலாவது நம்பர் 1, தேவனுடனான என் உறவு என்கிறதுல முதல் விஷயம், நான் தினமும் ஜபிக்கிறேனா என்பதை மனசாட்சியை தொட்டுட்டு போய் எழுதுனா நாங்கள் பார்க்க போகிறதில்ல, நீங்கள் தான் பார்க்க போகிறீங்க. உங்களுக்கு உங்களை தெரியும். தினமும் ஜபிக்கிறவங்களாக இருந்தால் டிக் பண்ணுங்க, இல்லைன்னா இன்ட்டு பண்ணுங்க. செகண்ட் கொஸ்டின், தேவனுடைய வார்த்தையை வாசித்து அதன்படி நடக்க முயற்சிக்கிறேனா? தேவனுடைய பைபிள் வாசிக்கிறது இல்லை, தேவனுடைய வார்த்தையை வாசித்து அதன்படி நடக்க முயற்சிக்கிறேனா? உண்மையா டிக் பண்ணுங்க, டிக் இல்லைனா இன்ட்ரு பண்ணுங்க. மூன்றாவது கொஸ்டின், என் ஃபேமிலிக்காக, என் குடும்பத்திற்காக தொடர்ந்து பரிந்து பேசி ஜபிக்கிறேனா? இன்டர்சீட் பண்ணுறேனா? என் குடும்பத்துக்காக தினமும் பரிந்து பேசி ஜபிக்கிறேனா? எஸ் ஆர் நோ? நெக்ஸ்ட் கொஸ்டின், என் முடிவுகளை தேவனுடைய சித்தத்தின்படி எடுக்கிறேனா? Am I taking resolutions according to the will of the Lord? தேவனுடைய சித்தத்தின்படி என் முடிவுகளை எடுக்கிறேனா? எஸ் ஆர் நோ? உங்களுக்கு உங்களை பற்றி தெரியும். நான் கண்டிப்பாக நாங்கள் யாரும் அந்த பேப்பரை பார்க்க மாட்டோம், யாரும் வாங்கவும் மாட்டாங்க. நீங்கள் உண்மையாக எழுதணும். என் முடிவுகளை தேவனுடைய சித்தத்தின்படி எடுக்கிறேனா? நெக்ஸ்ட் கொஸ்டின், என் இல்லத்தை தேவனுடைய கையிலே ஒப்படைச்சிருக்கிறேனா? என் வீட்டை தேவனுடைய கையிலே ஒப்படைச்சிருக்கிறேனா? எஸ் ஆர் நோ? செகண்ட் பார்ட், என் வார்த்தைகள் குடும்பத்தாரை உற்சாகப்படுத்துகின்றனவா? என் வார்த்தைகள் குடும்பத்தார இல்லை அவர்களை சோர்வடைய பண்ணுதா? நீங்கள் சொல்கிறதை கேட்டு என் வாயின் வார்த்தைகளும் இருதயத்தின் தியானம் உமக்கு வந்தவைகளாக இருப்பதாக அப்படின்னு சொல்கிறத போல உங்கள் வார்த்தைகள் உங்கள் குடும்பத்தை என்கரேஜ் பண்ணுகிறதா? ரெண்டாவது செகண்ட் பார்ட்டில், கோபத்தை விட சமாதானத்தை விரும்புகிறேன். கோபத்தை விட சமாதானத்தை விரும்புகிறேன். தேர்ட் கொஸ்டின், என் வீட்டில் அன்பும் ஒற்றுமையும் வளர நான் முயற்சிக்கிறேன். அப்பாவும் பிள்ளையும் சண்டை போட்டால் நான் இடையில ஒற்றுமையை உண்டாக்க முயற்சிப்பேன். ஆமென். நெக்ஸ்ட் கொஸ்டின், என் குடும்ப உறுப்பினர்களின் உணர்வுகளை மதிக்கிறேன். அவரும் ஒரு மனுஷன் தானே அப்படின்னு நான் நினைக்கிறேன். உணர்வுகளை மதிக்கிறேன். நெக்ஸ்ட் லெவல், நெக்ஸ்ட் கொஸ்டின், என்னுடைய குணாதிசயங்கள். ஸோ நம்ம பார்த்த 7 பெண்களுடைய குணாதிசயங்களை அங்கு வரிசைப்படுத்தி இருக்கிறேன். முதலாவது, நான் நேர்மையுடன் வாழ்கிறேன். ஐ ஆம் ரைச்சஸ். எல்லா விஷயத்திலும் நேர்மையாக இருக்கிறேன். 2, எனக்கு கொடுக்கப்பட்ட பொறுப்புகளை உண்மையுடன் செய்கிறேன். ரெஸ்பான்சிபிலிட்டிஸ், எனக்கு கொடுக்கப்பட்ட பொறுப்புகளை உண்மையுடன் செய்கிறேன். நம்பர் 3, என் குடும்பத்தினர் என்னை நம்புகிறார்கள். என் புருஷன், என் பிள்ளைகள் எல்லாரும் நம்புகிறாங்க. நெக்ஸ்ட் லெவல், நான் பேசுவதற்கு முன்பு சிந்திக்கிறேன். ஒரு இங்கிலீஷில் ஒரு 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 வார்த்தை இருக்குது, திங்க் ட்வைஸ் அண்ட் ஸ்பீக் ஒன்ஸ். 2 முறை யோசித்து ஒரு முறை பேசுங்கள். நான் பேசுவதற்கு முன்பாக சிந்திக்கிறேன். கொஸ்டின் நம்பர் 2, எனக்கு பிரச்சனைகளில் சமாதானத்தை உருவாக்க முயற்சிக்கிறேன். பிரச்சனை வரும்போது நான் இடையில சமாதானமாக நிற்பேன், நான் தூண்டி விட மாட்டேன். நம்பர் 3, தேவனுடைய ஞானத்தை நாடுகிறேன். நான் எல்லாத்துலேயும் தேவனுடைய ஞானத்தை நாடுகிறேன்.
நெக்ஸ்ட் கேட்டகரி ஃபெய்த்ஃபுல், உண்மை உள்ள பெண். கஷ்டங்களிலும் தேவனை நம்புகிறேன். எவ்வளவு கஷ்டம் வந்தாலும் நான் தேவனை நம்புகிறேன். என் குடும்பத்தின் ஆவிக்குரிய வளர்ச்சியில் அக்கறை கொள்கிறேன். என் குடும்பத்தின் ஆவிக்குரிய வளர்ச்சியில் அக்கறை கொள்கிறேன். என் வாழ்க்கை விசுவாசத்திற்கு முன்மாதிரியாக இருக்கிறதா? விசுவாசிகளுக்கு மாதிரியாயிரு என்று பவுல் தீமோத்தேயுவுக்கு எழுதினதைப் போல, let no man despise the youth, நுழைமை குறித்து ஒருவனும் உன்னை அசட்டை பண்ணாதிருப்பானாக, நீ டேஷ் 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 விசுவாசிகளுக்கு மாதிரியாயிரு. நான் மாதிரியாயிருக்கிறேன். நெக்ஸ்ட் கேட்டகரி தைரியமுள்ள பெண். சிரமங்களில் மனம் தளராமல் இருக்கிறேன். என்னதான் பிரச்சனை வந்தாலும் நான் மனம் தளராமல் இருப்பேன். நம்பர் 2, தேவனுடைய சித்தத்திற்காக தைரியமாய் நிற்கிறேன். ஆண்டவருடைய சித்தம் என்னதோ அது என் வாழ்க்கையில் போதும்னு தைரியமாய் நிற்கிறேன். நம்பர் 3, என் குடும்பத்தை பாதுகாக்க தேவையான முடிவுகளை எடுக்கிறேன். என் குடும்பம் பாதுகாக்கப்படணும், என் குடும்பம் கட்டப்படணும் என்ற தேவையான முடிவுகளை எடுக்கிறேன். நெக்ஸ்ட் கேட்டகரி விருந்தோம் பெண், ஹாஸ்பிட்டபிள் விமன். பிறரை அன்புடன் வரவேற்கிறேன். குடும்பத்தார், மாமி, மச்சான், நாத்தனார் எல்லாரும் வந்தால் எல்லாருக்கும் நல்ல சாப்பாடு செய்து போடுறேன். ஆமென்லாம் வரமாட்டேங்குது. சோத்ரம். உதவி தேவைப்படுவோருக்கு உதவுகிறேன். உதவி தேவைப்படுவோருக்கு உதவுகிறேன். என் வீடு அன்பும் அமைதியும் நிறைந்த இடமாக இருக்கிறதா? என் வீடு அன்பும் அமைதியும் நிறைந்த இடமாக இருக்கு. வீடு எப்படி இருக்குது? நெக்ஸ்ட் கேட்டகரி என் குடும்பத்திற்கு நல்ல முன்மாதிரியாக இருக்கிறேன். தேவனுடைய ஊழியத்தில் பங்கேற்கிறேன். மற்றவர்களை உற்சாகப்படுத்துகிறேன். அடுத்த கேட்டகரி நான் அடிக்கடி சண்டை அல்லது வாக்குவாதத்தை ஏற்படுத்துகிறேனா? அடிக்கடி சண்டை போடுறேன்னா வாக்குவாதம் ஏற்படுகிறதா? செகண்ட், கோபத்தை கட்டுப்படுத்த முடியாமல் போகிறதா? தேர்ட், என்னுடைய பிடிவாதம் குடும்ப சமாதானத்தை பாதிக்கிறதா? 4, மன்னிக்காமல் மனதில் வைத்துக் கொள்கிறேனா? என்னைக்கோ சொன்னது நல்லா தான் சிரித்து பேசிட்டு இருப்பாங்க, அன்னைக்கு நீங்கள் இப்படி சொன்னீங்க இல்லையா? மன்னிக்காமல் மனதில் வைத்துக் கொள்கிறீர்களா? என் வார்த்தைகள் இல்லத்தை கட்டுகிறதா இல்லது இடிக்கிறதா? வார்த்தைகள் இல்லத்தை will it build the home or smash it? இடிக்கிறதா? கடைசியாக என் உறுதிமொழி, இன்று முதல் என் இல்லத்தை தேவனுடைய கைகள் ஒப்படைக்கிறேன். 2, ஞானமுள்ள பெண்ணாக வாழ விரும்புகிறேன். 3, என் வார்த்தைகளை இல்லத்தை கட்டுவேன். 4, என் குடும்பத்திற்காக தினமும் ஜெபிப்பேன். 5, என் வாழ்க்கையால் கிறிஸ்துவை மகிமைப்படுத்துவேன். நான் என்னுடைய வார்த்தையை முடித்துக்கிறேன். ஒரு பெண், புத்தி உள்ள ஸ்திரீ தன் வீட்டை கட்டுகிறாள். நீங்களே புரிஞ்சுக்கோங்க. நான் இப்போ உங்களை ஒவ்வொருத்தரையும் கேரக்டர் பில்டிங் பண்ணி உங்களை ரொம்ப கஷ்டப்படுத்த விரும்பலை. ஐ ஜஸ்ட் கிவன் சம் வேர்ஸ். கர்த்தர் உங்களோடு கூட பேசியிருக்கிறார்.